எனக்கு பிறந்த நாள். ஐயோ, பிறந்த நாளா? ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் தமிழம்மாய் தெலுங்கு பையன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூர் ஃபீலிங் வெல். நாங்கள் ஆந்திரா வர ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் 2 ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக நாங்கள் ஊருக்கு வரோம்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து எங்கள் நாத்தனாரோட கல்யாண நாள், இன்னொன்று வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. ரெண்டுமே ஒரே நாளில் வருது. அதை தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என் நாத்தனாருக்கு மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா 18 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த 18 வருஷமும் அவங்க மாமியார் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லோரும் நம்ம அப்படி தானே, எல்லோரும் அவங்க மாமியார் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஒரு தடவையாவது நம்ம ஃபேமிலியோடு நம்மளோட மேரேஜ் டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் இந்த பிளான் பண்ணது. சர்ப்ரைஸாக அவங்களுக்கு வந்து இந்த தடவை நம்ம போய் அவங்க மேரேஜ் டே வந்து நம்ம ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பிளான் பண்ணது. எங்கள் நாத்தனாருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரெடிஷனில் நான் சீர் கொடுக்கணும்னு நினச்சேன். வெத்தலை பாக்கு, பூ, பழம்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, அதேமாதிரி கொடுக்கணும்னு நினச்சோம். அது வந்து அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா, நான் மேரேஜ் ஆனதுலேருந்து அவரோட பர்த்டே வந்து அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணலை. ஏன்னா அவர் இங்கே வேலையில் இருந்த வசி அவரால் செலிப்ரேட் பண்ண முடியல. அந்த டைமில் அவருக்கு லீவும் கிடைக்காது. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த தடவை கண்டிப்பாக அவரை வந்து ஊரில் கூட்டு போய் அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண வைக்கணும். இதை விட பெரிய கிஃப்ட் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? நம்ம எவ்வளோ தான் நம்ம காஸ்ட்லியாக கிஃப்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி கிஃப்ட் கிடைக்காது. ஏன்னா அப்பா அம்மா ஆசீர்வாதம் தான் முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும். வேறு யாரும் அவங்கள விட வேறு யாரும் நம்ம நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்க போகிறதில்ல. அதனால் இந்த வருஷம் இல்லாமல் எல்லா வருஷமும் நான் அந்த மாதிரி மேக்ஸிமம் நான் அவருக்கு அந்த மாதிரி பர்த்டே எல்லாமே அங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் அதுக்காக ட்ரையும் பண்ணுவேன். எனக்கு பிறந்த நாள். ஐயோ, பிறந்த நாளா? தம்பிடா, உலகத்திலே எங்க அண்ணன் ஒருத்தனை தாண்டா பெருசு நினைச்சு தம்பிங்கடா. அண்ணன் தம்பினா இப்படித்தாங்க இருக்கணும். நீங்க நாங்கள் ஃபேமிலியோட சிம்பிளாக அழகாக செலிப்ரேட் பண்ணோம் கைஸ். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே. நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேமிலியாக ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங்கு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க? எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு? அதெல்லாம் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு இப்படி தான் ஹாப்பியாக முடிஞ்சுது. அவ்வளோதான் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழம்மாய் தெலுங்கு பையன். See you all. Bye.